ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பேக் டு பேக் ட்விஸ்ட் இன் சிறகடி காசை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ், ப்ரோமோ சைன்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நியூ ப்ரோமோ வந்து கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் எபிசோட்ல வந்து எல்லா ட்ரூத்துமே ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ மனோஜ் வந்துட்டு நான் விஜய் சாரை பார்த்தேன், ரஜினிகாந்த் சார் பார்க்க போறேன், இந்த மாதிரி சொல்லி நிறைய பொய்கள் சொல்லி அதுக்கப்புறம் தான் மாட்டிருக்காரு. ஸோ அந்த ட்ரூத்துக்கு வந்து இன்னுமே ட்ரூத் ரிவீலுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஆட் அப் ஆயிருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டு மனோஜை பிடிச்சி திட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயம்மாக்கு இந்த விஷயம் தெரியுங்கிற அப்படின்ற ஒரு ட்ரூத் ரிவீலுமே எனக்கு வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு ஏதாச்சும் மறைச்சு நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் அதுவுமே இன்னைக்கு வந்து ட்ரூத் ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ அண்ணாமலை அப்போ வந்து பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. ரோஹிணி வந்து கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அங்க போயிட்டு மனோஜ் சமாதானப்படுத்தும் போது ரோஹிணி வந்து கோவப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் அந்த மேரேஜ் சீனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மனோஜ்க்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுமே சம்பவம் அவங்களுக்கு வந்து ஓகேவாகும் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் வந்து அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்பவே எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிருப்பாங்க. அதை வந்து இன்னைக்கு எபிசோட ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க கோவப்பட்டுட்டு ரோஹிணியுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ரோஹிணியுடைய ஃப்ரெண்டு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதுவே ஒரு பொய்ன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு கோவப்படுற அவர் மேல, நீ சொல்லி வச்ச பொய் வந்து அவருக்கு தெரிய வந்து அவர் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே கரெக்ட் தானே, ஏன்னா எவ்வளவு பெரிய பொய் அது. ஸோ அந்த ட்ரூத் ரிவீல் ஆனா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரோஹிணியோட ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தானே நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காக தானே போய் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு ஒரு நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வந்து உள்ள போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரலான்னு போகும்போது ரோஹிணி ஒரு முடிவு எடுத்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னும் எபிசோட முடிஞ்சிருந்தது. நாளைக்கு என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வந்து மனோஜ் கால் பண்ணி இந்த மாதிரி ரோஹிணி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரியும், ஸோ மனோஜ் போயிட்டு முத்து கிட்ட போய் சண்டை போடுற மாதிரியும், ஸோ உன்னாலதான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முத்து, மீனா, மனோஜ் இவங்க 3 பேரும் போய் ரோஹிணி தேடுற மாதிரி வந்து நாளை எபிசோட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ரொம்ப பெருசா போயிருக்க மாட்டாங்க ரோஹிணி. பட் என்ன நடக்க போதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி எங்கேயாச்சும் கோவிலுக்கு அந்த மாதிரி எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை பார்லர் அந்த மாதிரி ஏதாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இன்னும் எபிசோட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் தான் டு ரோஹிணி. ஏன்னா முத்து கேட்டதா இருக்கட்டும், மீனா கேட்டதா இருக்கட்டும், அதே போல ரவி அண்ட் ஸ்ருதி அவங்க கேட்டதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரோஹிணி ஒரு நாள் ஆட்டம் போட்டதுக்கான ஒரு பலன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் பாவமாக தானே இருக்கு ரோஹிணி பார்த்தா அப்படின்றது என்ன திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஸோ இந்த எபிசோட் வந்து எப்போ முடியும், இந்த ட்ராக் வந்து எப்போ முடியும் தெரியல. இதை கண்டினியூ பண்ணி தான் வில்லேஜ் ட்ராக் வந்து வரப்போகுது. ஸோ எந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. மேபி ரோஹிணி வந்து அவ்வளோ கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்துட்டு மனோஜை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ இந்த டைம் வந்து இல்லப்பா, ஓகே இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டா வந்து விட்டு கொடுத்து மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ட்ரூத் ரிவீல் வரப்போ மனோஜ்ட்ட இருந்து அதையே அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சீன்ஸ் மூவ் பண்ணுவாங்க. பட் அந்த டைம் வந்து மனோஜ் ஒத்துக்க மாட்டார் இல்லையா. ஸோ அவரை பத்தி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸை வந்து கொண்டு போவாங்க. ஸோ இனிமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி நகர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்கமிங் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நானும் கமெண்ட் பார்க்குறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.